ஏங்க அடுத்த வாரம் எங்க பெரியப்பா வீட்டுல கல்யாணம், ஃபேமிலியா போயிட்டு வந்துடணும். யாருமே வரல, பத்திரிக்கை எதுவும் வைக்கல. இதோ வாட்ஸ்அப்ல தான் பத்திரிக்கை அனுப்பிச்சாங்களே. அப்புறம் நான் வாட்ஸ்அப்ல தான் அமைச்சிருக்காங்க, ஜிபேலே பண்ணி விட்டுருவேன். ஏங்க சொந்த முக்கியம் இல்லையா, அது எப்படி ஜிபே பண்ணுவாங்க? அப்படியா? சரி, உங்க பெரியப்பா கால் பண்ணு. எதுக்கு? பண்ண ஹலோ சொல்லுமா. பெரியப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? பத்திரிக்கை வந்ததா பாத்தியா? பத்திரிக்கை எல்லாம் பார்த்தேன். ஃபேமிலியோட வந்துடணும் சரியா? சொந்த முக்கியம்டா. ஒரு நிமிஷம் இருங்க, அவர் பேசுறாரா? குடு நானே பேசணும்னு நினைச்சேன். ஹலோ ஹலோ மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கீங்களா? சரி ஃபேமிலியா வந்துருங்க, பத்திரிக்கை நேர்ல வந்து வைக்க முடியல மாப்பிள்ள. சரிங்களா? வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். பார்த்தேன் வாட்ஸ்அப்ல இப்பதான் வந்து பார்த்தேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, வந்துருங்க. அது பசங்களுக்கு லீவ் தர மாட்டான் மாமா, அதனால கல்யாணத்துக்கு நேர்ல வர முடியாது. என்ன மாப்பிள்ள? அதுதான் மாமா, கொஞ்சம் வேணா ஜிபே பண்ணி விட்டுறவா? சொந்த முக்கியம் இல்ல, நீங்க எல்லாம் வரணும்ல. இல்ல மாமா, நாங்க இங்க இருந்து ஃபேமிலியா வரணும். ஊருக்கு வர பஸ் செலவு இருக்கு, திருப்பி அங்க இருந்து ரிட்டர்ன் வரணும். நான் 2000 ரூபாய் மொய் வைக்கலாம்னு நினைச்சேன். இதே நாங்க ஊருக்கு வந்துட்டு திருப்பி வந்தோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 1000 ரூபாய் தான் மொய் வைக்க முடியும். உங்களுக்கு எப்படி எது சௌகரியம் சொல்லுங்க, அதுபடி பாத்துக்கலாம். அப்படியா? சரி, இவ்வளவுதான் சொல்றீங்க, பரவாயில்ல. இன்னொரு நாள் வாங்க ஃபேமிலியா வீட்டுக்கு, சரியா? பரவாயில்ல, நீங்க ஜிபேலயே அனுப்பிச்சு விடுறேன். சரி ஓகே மாமா, அனுப்பிச்சு விடுறேன். சரி மாப்பிள்ள, வச்சுறேன். போல